அரக்கர்கள் தேவர்களை எல்லாம் அழித்து விடுவார்கள். தேவேந்திரா, அரக்கர்களை அவ்வளவு எளிதில் அழித்து விட முடியாது. உண்மைதான் தேவேந்திரா. காலநேமி என்று சொல்லக்கூடிய அரக்கர்களுக்கு வந்த துச்சாயம் அரக்கர்களும் சாதாரணப்பட்டதல்ல. அப்படியானால் அரக்கர்களை அழிப்பது பிரபலசி வசிஷ்டரே, அதற்கும் ஒரு வழி இருக்கிறது தேவேந்திரா. அரக்கர்களை அழிக்கும் படைக்கு தலைவராக துஷ்யந்தரனை அழைத்து செல். துஷ்யந்தனா அஸ்திராபுரத்து மன்னனா? ஆமாம் வசிஷ்டரே. தேவேந்திரா, அந்த அரக்கர்களை துஷ்யந்தனால் அழிக்க முடியும் என்று சொன்னால் உடனே ஏற்பாடு செய். பிரம்மரிஷி வசிஷ்டரே, என்னால் முடியாது போனால் துஷ்யந்தரை அழைக்கலாமே. தேவேந்திரா, நீ கூறுவது முற்றிலும் உண்மை. ஆனால் காலதாமதம் காரியத்தையே கெடுத்துவிடும். மேலும் அரக்கர்களை அழைக்கும் ஆயுதம் துஷ்யந்தரிடமே உள்ளது. அப்படியானால் சரி, யாரங்கே எனது தேப்பாளர் மாதிரியை அனுப்பி துஷ்யந்தரை உடனே அழைப்பதை ஏற்பாடு செய். தேவேந்திரா, மீண்டும் விஸ்வாமித்திரர் தவம் செய்ய தொடங்கிவிட்டாரே. இழந்த சக்தியை திரும்ப பெற வேண்டாமா? அவரால் எப்படி பெற முடியும்? அவரால் அகம்பாவம் நீங்கும் வரைக்கும் அவரால் இழந்த சக்தியை பெறவே முடியும். தேவேந்திரா, அப்படியானால் விஸ்வாமித்திரனை பற்றி கவலை இல்லை. பிரம்மரிஷி அரக்கர்களை அழைப்பதற்கு ஆயத்தமாகு. ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடாத ஆணவம், அவன் சத்திரனாக இருந்து மன்னனானவன். ஆனால் அவனுடைய ஆணவம் தான் அகம்பாவம் அவனை விட்டு அழியவில்லை. ஆகவே அவன் இழந்த சக்தியை மீண்டும் பெற வேண்டும் என்று சொன்னார். இன்னும் பல ஆண்டுகள் தவம் செய்ய வேண்டும். அப்படியானால் விஸ்வாமித்திரனை பற்றி கவலை இல்லை. அரக்கர்களை அழைப்பதற்கு ஆயத்தமாகும். அப்படியே ஆகட்டும்.